விஜய் மல்லி ஸ்டோரியோட அப்கமிங் ஸ்டோரி லைன் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அப்கமிங் ஸ்டோரி லைனை பொறுத்த வரைக்கும் அன்னபூர்ணி பெரியம்மா வேறு லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுறாங்க. இதைத்தானே நாமளுமே எதிர்பார்த்தோம். ஏன்னா ஒரு பக்கம் சோகமாக கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னாலுமே, அன்னபூர்ணி மாமா வந்தாங்க அப்படின்னு சொன்னாலுமே கதை ரொம்ப ரொம்ப கலகலப்பாக கொண்டு போவாங்க. அவங்களோட எபிசோட்ஸ் வரப்பெல்லாம் ரொம்பவே கலகலப்பாகவும் நம்ம பார்த்து ரசிக்கும்படியாக தான் இருக்கும். அந்த வகையில் இப்போ அன்னபூர்ணி பெரியம்மா வந்திருக்கிறாங்க. அவங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ரேணுகா அவங்கள பற்றி தப்பாக விஜய் கதிரேசன் 2 பேர்கிட்டையும் சொல்கிறாங்க. எனக்கு நீ புடவை வாங்கி தர மாட்டியா அப்படிங்கிற மாதிரி விஜய் கிட்ட கேட்கவுமே இப்போ விஜய் ரேணுகாவுக்கு புடவை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. இதை பார்க்குறப்ப கதிரேசன் ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு சொன்னாலுமே, அன்னபூர்ணி பெரியம்மாவும் மல்லியை ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ மல்லிக்குமே புடவை கொடுக்குறாங்க. இருந்தாலுமே மல்லி அதால் ஏற்றுக்க முடியலை. ஏன்னா ரேணுகா ஒரிஜினலாக டூப்ளிகேட்டா அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே தெரியலையே, அதை கண்டுபிடிக்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கலக்கத்தில் இருந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ அன்னபூர்ணி பெரியம்மா ஒரு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. உங்களால் இந்த விஷயத்தில் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. இப்போ வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுனீங்க, உங்களால் எதுவுமே பண்ண முடியாது, நீங்கள் விலகிக்கோங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அன்னபூர்ணி பெரியம்மா பேய் வேஷத்தில் வராங்க. பார்க்குறதுக்கே கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்குது. இப்போ ரேணுகா இதை பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால் அலறி துடிச்சு போயிட்டா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அவன் நடிக்க தான் செய்கிறா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் திட்டம் போட்டிருக்கிறாங்க. இப்போ அன்னபூர்ணி பெரியம்மாவுமே பேய் வேஷத்தில் வர்றாங்க. இப்போ ரேணுகாவோட ரூமுக்கு போய் மிரட்டினாங்க அப்படின்னு சொன்னால் ரேணுகா பயிருவாங்களா? நிச்சயமாக பயப்பட மாட்டாங்க. ஏதோ ஃபன்னாக பொம்மையை பார்க்குற மாதிரி நடிக்க தான் செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருது இந்த மல்லி, மனோகர், அன்னபூர்ணி 3 பேருக்குமே நம்ம நடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம மேலே சந்தேகம் இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்போ அன்னபூர்ணி பெரியம்மா தான் வேஷம் போட்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதால அதை பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. இந்த விஷயத்துலையுமே அன்னபூர்ணி பெரியம்மா தோல்வி அடைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்கப்படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.